ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்தரையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். அக்டோபர் அப்படின்னு சொன்னாலே மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. இந்த அக்டோபர் மாதத்தில் என்ன சிறப்புகள் இதில் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, அக்டோபர் 2 விஜயதசமி, அக்டோபர் 6ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது, அக்டோபர் 21 சர்வ அமாவாசை திதி வருகிறது. எல்லாத்தை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அதிசாரம் பெறுகிறார். மிதுனத்தில் இருக்கும் குரு பகவான் 8/10/2025 கடகம் சென்று உச்சமடைகிறார். அதிசாரம் சென்று பயிற்சி, அதாவது கடகத்துக்கு போகிறார், அதிசாரம் பெற்று போகிறார். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு நன்றி. வாங்க எங்களுடைய எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப் போகிறது, அமையும். ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி, சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது அக்டோபர் மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு நல்ல பலனை தருமா பாருங்கள். உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார் 15 நாள், அது ஓகே. அதுக்கப்புறம் இப்போ அடுத்த 15 நாள் உங்களுக்கு நீச்சம் அடைகிறார் துலாத்தில் போய். இருந்த போதிலும் அந்த வீட்டு அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சிக்கு வருவதால் நீச்ச பங்கம் பெறுகிறார் என்று சொல்லலாம். சூரியனுடைய நிலை ஓரளவுக்கு நன்மைகள் தரும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். சம்பாத்தியத்தை பற்றி தான் உங்களுடைய திங்கிங் இருக்கும், முயற்சிகள் இருக்கும். வேலை உத்தியோகத்தை பற்றி தான் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். அது சக்ஸஸ் ஆகுமா ஆகும். இதில் 10க்குடையவன் யார் அப்படின்னா சுக்கிரன். அவர் பரிவர்த்தனை யோகத்தில் ராசியில் 8 நாள் இருக்காருங்க. கடைசி 23 நாள் பரிவர்த்தனை யோகத்தில் அவர் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் இல்லையா, அப்போ சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். 10க்குடையவன் மூணில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ராசிநாதனும் 10ஆம் இடத்து அதிபதியும் சிறப்பாக இருப்பதால் தொழில் சிறப்பாக அமையும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் எந்த ஒரு தொல்லையோ ஒரு தொந்தரவோ இல்லாமல் சுமூகமாக இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், சம்பாத்தியம் இருக்க போகிறது. 2ஆம் இடத்து அதிபதி புதன் உச்சநிலை. அவர் 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் 2ஆம் இடத்துல உச்சநிலையில் இருக்கிறார் என்று சொன்னால் அப்போ குடும்பத்தில் ஒரு அமைதி, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைத்தல், சம்பாத்தியம் அதிகபட்சமாக இருத்தல், வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது. சிறப்பாக இருக்கும். வழக்கறிஞர், ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள்
இப்படி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் நிறைய பேர். எல்லாருமே நம்ம சொல்லிட முடியாது. அப்போது இதில் ஓரளவுக்கு நம்ம கோடிட்டு காட்டுறோம். அவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம், நல்ல குடும்பத்தில் அமைதி, நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம், எடுக்கின்ற முயற்சி, அதுக்கு குடும்ப ரீதியாக இருக்கலாம், இல்லை தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய நேரம், தருணம் என்று சொல்லலாம். அடுத்தது 9ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாக்கியமான ஒரு சூழல், அற்புதம். இதையும் தாண்டி உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உச்சம் பெற்ற குரு. இந்த குரு யாருங்க உங்களுக்கு? சிம்ம ராசிக்கு 5 குடையவன். 5 குடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெறுகிறார். அப்போ சிறப்பான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம், பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்க போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. சனி பார்க்குறார், இருந்தாலும் குரு உச்சமாக இருக்கார், சிறப்பு தான். இந்த 5ஆம் இடத்தை சனி பார்க்கறது என்னென்னா, சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா சனி பார்வையில் இருக்கிறதால சில நேரங்களில் உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்புப்படி தசாபுத்தி சரியில்லை, அவயோக தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும், கை காசு இழந்துருவீங்க, அவ்வளோதான். ஆனால் உச்சமாக இருக்கிறார் 5 குடையவன். ஒரு சந்தோஷத்துக்கு அளவு இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கணும். பட் சனி பார்க்குறதால பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும். பிள்ளைகள் படிக்கிற இடத்துல சக மாணவர்கள் அல்லது இன்ஸ்டியூஷன் மூலம் ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு சிறப்பாக இருக்கணும். ஏன்னா 5 குடையவன் உச்சமாக இருக்கார். நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னா, 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். மொத்தத்தில் அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான ஒரு மாதம். அரசாங்கத்தில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கும் சிறப்பான நேரம். இந்த செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குறார், சூப்பர். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, விவசாயம் சார்ந்த பிரிவு, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே சூப்பரான நேரம், சாதிக்கக்கூடிய மாதம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாருன்னு சொன்னால், அப்போது செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு 10 குடையவனும் நல்லா இருக்கார், சிறப்பாக இருக்கார். அப்போ குறை இல்லைங்க, அற்புதமாக இருக்க போகுது. 7 ராகு இருக்குது, ராசியில் கேது இருக்கார். ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணிக்கிங்க, பிரீத்தி பண்ணிக்கிங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு நல்லா வரும், சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. நண்பர்கள் கூட நல்லது பண்ணுறேன்னு வருவாங்க, கட்சியில் அது கெடுதலாக மாறும். அவங்களால நஷ்டம், மன கஷ்டம் எல்லாம் வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் அவங்க தாண்டோடித்தனமாக செய்வாங்க, உங்களை கன்சல்ட் பண்ணாமல். உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுவீங்க, கோபம் ஆகிடுவீங்க. அப்போது கூட்டு தொழில் பண்ண இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். மற்றபடி உங்களுக்கு 8இல் சனி இருந்த போதிலும் குரு பார்வை பெறுகிறார், அவர் வக்ரமாக இருக்கார், முன்வீட்டு பலனை தருவார். இப்போ 8ஆம் இடம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, குரு பார்வையில் இருக்கிறதால எப்பொழுதும் தொலைந்து போன பொருளோ அல்லது ரொக்கமோ இப்போ உங்கள் கைக்கு வரக்கூடிய அற்புதமான நேரம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமையும். 9 குடையவன் 9ஐயும் பார்க்குறார் செவ்வாய் அப்படின்னும் போது அவருக்கு 7ஆம் பார்வை 8ஆம் பார்வை இருக்குது. அதனால தான் 9ஆம் வீட்டையும் பார்க்குறார், 10ஆம் வீட்டையும் பார்க்குறாருன்னு நம்ம சொல்கிறோம். அப்போது தந்தையால் யோக பாக்கியங்கள், தந்தைக்கு நல்லது நடக்கும், தந்தை உங்களுக்கு நல்லது செய்வார்.
அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல். பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். பிஸி ஷெட்யூல், நாங்கள் வேலை வாய்ப்பே இல்லைங்க, சும்மா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப பிஸி ஷெட்யூல். ஒரு சீரியல் பண்ணுறேன்னா இன்னொரு சீரியலும் இன்னொரு படமும் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போது ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக பார்க்கக்கூடிய தருணம். 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போங்க. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஜாதகப்படி இப்போ கிடைக்கணுன்னா கிடைச்சி தான் நீங்கள் தாராளமாக போங்க, சம்பாதிக்க முடியும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் தான் ஏற்பட போகிறது. அசுப செலவுக்கு இங்கே வேலை கிடையாதுங்க. மற்றபடி 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. இந்த மேலாண்மைக்கு எல்லாம் போய் வேலை பார்க்க முடியாது. கவர்மெண்ட்லேயோ இல்லை தனியார் துறையிலையோ இல்லை சொந்த தொழில் பண்ணால் கூட நீங்கள் 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்ப்பீங்க. அப்படி ஒரு சூழல். ஆனால் இன்புட் இருப்புன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். சம்பாத்தியம் உண்டு, சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானம் சிறப்பாக இருக்குன்னா குடும்பத்தில் சந்தோஷம் சிறப்பாக இருக்க போகுது, அன்னோன்னியம் சிறப்பாக இருக்க போகுது. மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் 5, 6, 7 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க. மொத்தத்தில் இந்த அக்டோபர் மாதம் சிறப்பாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் 3ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். அப்படின்னும் பொழுது நிச்சயமாக தொழிலில், உத்தியோகத்தில் சூப்பரான ஒரு அமைப்பு, சந்தோஷமான சூழல், சம்பாத்தியம் அதிகரிக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இதையும் தாண்டி பத்திரிகை துறை, மீடியா, புதனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் ராககேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ஓம் அமிர்த ராகுவே போற்றி அல்லது ஓம் அமிர்த கேதுவே போற்றி நீங்கள் 108 சொன்னீங்கன்னு சொன்னாலே ராகு கேதுவால் வரக்கூடிய இன்னல்கள், இடர்பாடுகள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மேக்சிமம் பாருங்கள், எல்லா கிரகங்களை விட ராகு கேதுக்களுக்கு தான் வலிமை அதிகம். இப்போ அவங்க உங்களுக்கு இப்போ சரியில்லாத சூழலாக இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ராகு கேதுக்களுக்கு, அதாவது துர்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள். பட்டீஸ்வரர் துர்கையை வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி இந்த அக்டோபர் 5, 6, 7 சந்திராஷ்டம நாட்களில் வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். புதுசாக எந்த ப்ராஜெக்டும் எடுக்காதீங்க. சொந்த வண்டி வாகனங்களில் போகாதீங்க, ஆட்டோவில் போங்க. ஏன்னா சொந்த வண்டி வாகனங்களில் போனால் உங்களுக்கு பாதியில் நின்று போய் அது பழுது பார்த்து நீங்கள் வேலைக்கு போகிறதா இல்லை வீட்டுக்கு திரும்புகிறதா, அப்போது ஒரு நாள் லீவ் ஆகிடும். பர்மிஷன் 1 ஹவர் போடலாம், 3 ஹவர் 4 ஹவர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும். அதனால் இந்த எப்போவுமே சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ட்ரெயின், பஸ்ஸு, ஆட்டோ இதுபோல் நீங்கள் பயன்படுத்தி வேலைக்கு போங்க, தொழிலுக்கு போங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.